நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இப்போ நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி ஃபோன்ல இந்த ரஞ்சிதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு விஷயத்த கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்றது தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி, முதல்ல இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான், மல்லி வந்துட்டு இந்த மாரி தான் இங்க வேலை கிடைக்கல அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சுருச்சு. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அங்க உனக்கு தானா வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல. அதாவது அவங்க வேலை குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து காரணம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்கு நீ தகுதியானவ கிடையாது அப்படின்றதுக்காக கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஒரு சதியால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது என்னன்னா, இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா புரிஞ்சுக்காதது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் வந்து இங்க நடந்துட்டு இருந்தாலுமே கூட, அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம விஜய் இருந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்து இப்ப என்ன மூக்க நுழைக்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப என்ன அவரு அவங்க அக்கா மேல பாசத்த வச்சிருக்காரு. இப்போ அதே சமயம் வந்து இப்ப என்ன இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் செஞ்சுட்டு இருக்க வேலை தான். நம்ம அன்னபூர்ணி அத கேட்டு செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி வந்து இப்ப என்ன இருந்துட்டு இருக்காங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான், மல்லி அப்பதான் வந்து இப்ப என்ன உள்ள இருந்து வெளிய வராங்க. அதாவது அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு, இன்டர்வியூலருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வராங்க. அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அ நம்ம அன்னபூர்ணி வந்து ஃபோன் பண்றாங்க. உடனே இல்ல பெரியம்மா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைய குடுக்குறேன் அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக அவங்க அத குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா எதனா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அ வேற யாரும் அதுக்கு காரணம் இல்ல மல்லி. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் தான். ராஜேஸ்வரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா ஃபோன்ல பேசிட்டு இருந்தா. ரஞ்சிதா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீ இருக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரஞ்சிதாவ அங்க இருந்தா வந்து அவள முடிச்சுக்கட்டு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லதா நடக்கும். இல்லன்னா இதே மாரி தான் பண்ணி தொலைஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம அன்னபூர்ணி வந்து சொன்னதுக்கு அப்புறமா, "நீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா. அவ மட்டும் இங்க இருக்கட்டும். அவ என் கையில கிடைக்கட்டும். அவள எப்படி அடிச்சு சாகடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்தோட வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு இந்த அ இவங்க ரஞ்சிதாவ உண்டு இல்லன்னு பண்ணோம். இந்த ராஜேஸ்வரியும் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.